ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th இயற்பியல் தான் பார்க்க போகிறோம். வர இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான நோட்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்த நோட்ஸ் தான் இது. ஓகேவா, இது டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த எல்லா எக்ஸாமுக்குமான ஜிகே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி சுவாலஜி வந்து 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ நம்ம 6th இயற்பியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க லெசன் வந்து பார்த்திங்கன்னா அளவீடுகள். அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரிந்த ஒரு அளவை தெரியாத ஒரு அளவீடோடு ஒப்பிடுவது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நான் எடுத்துக்காட்டாக ஒரே வரியில் இந்த லெசனை பற்றி சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் நீளமுடையதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்ச அளவு. ஓகேவா, இப்போது இங்கேருந்து கீழே இருந்து ஒரு கல்லையோ ஏதோ ஒன்று எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அளக்க போகிறேன். அப்போ அளக்கும்போது இந்த 1 மீட்டர், அதாவது தெரிந்த ஒரு அளவு வச்சு தெரியாத ஒரு அளவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதனுடைய அளவை தெரிஞ்சுக்கிறதுக்காக குறிக்க போகிறேன். இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அளவீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போது அளவீடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை அலகுகள் ஒரு 7 இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வழி அலகுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம பார்க்குறது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பன்னாட்டு அலகு முறை. ஓகேவா, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அலகு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்பாங்க, கெல்வின் கே. ஓகேவா, தொலைவின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். அடுத்து பாருங்கள், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. ஓகேவா, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்பாங்க, ஆம்பியர். காலத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வினாடி. பொருட்களின் எஸ்ஐ அலகு வந்து மோல். இது வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு, இது அடிக்கடி கேட்குறது கேன்டிலா. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி எக்ஸாமுக்கோ அல்லது எஸ்ஐ எக்ஸாமுக்கோ எதிர்பார்க்கலாம். பாருங்கள், நான் அளவீடுகள் அப்படின்னா என்னென்னு சொன்னேன்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே, அடுத்து பாருங்கள், 1 சென்டிமீட்டர் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். அதே மாதிரி ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். இப்போ ஒரு கிலோமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 1000 மீட்டர் தான் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஓகேவா, அப்போ 1 கிலோமீட்டரை நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பரப்பளவின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, பரப்பளவின் அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அது வந்து L/B அப்படின்னு பிரிக்கலாம். இப்போது லென்த்து, அதுக்கப்புறம் பிரெத், அகலம், இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் அப்படின்ட்டு தான் வரும். அதை வச்சு தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. பருமனின் அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கியூப். ஓகேவா, கன அளவு அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கணக்கிடுறது. இப்போ பருமனின் அலகு எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கியூப். ஓகே, அடுத்து பாருங்கள், முன்னொட்டு குறியீடு, அதோடைய பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள். டெசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய துணை பன்மடங்கு 10ல் 1 பங்காக இருக்கும். சென்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய துணை பன்மடங்கு 100ல் 1 இருக்கும். மில்லியை பொறுத்த வரைக்கும் துணை பன்மடங்கு 1000ல் 1. நேனோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 கோடியில் 1 பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப இருக்கிறதுல மிக சிறிய துகள் வந்து நேனோ பார்ட்டிக்கல். அடுத்து பாருங்கள், கிலோவோடைய பன்மடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000. ஓகேவா, கிலோவோட பன்மடங்கு என்னென்னா 1000. அடுத்து பாருங்கள், 10 டெசிமீட்டர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 மீட்டருக்கு ஈக்குவல். அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டரை 1 மீட்டராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல். ஓகேவா, 1000 மில்லிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டருக்கு ஈக்குவல். இங்கே பாருங்கள், அப்போது 100 கோடி நேனோமீட்டர் அதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 1 மீட்டர் சொல்லலாம். ஓகேவா, 100 கோடி நேனோமீட்டரை தான் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 1000 மீட்டர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல். ஓகேவா, 1000 மீட்டர் அப்படின்றது 1 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். அடுத்து பாருங்கள், நீளம் என்பது அடிப்படை அளவாகும். ஓகேவா, நீளம் அப்படின்றது அடிப்படை அளவாகும். இதனை வேறு எந்த அளவீடாடும் வந்து பெற முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 7 அடிப்படை அளவுகள் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. வழி அலகுகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெற முடியும் அப்படின்றது. இப்போ நீளத்தை பயன்படுத்தி பரப்பு, பருமன் போன்றவற்றை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற முடியும். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், பரப்பளவு அப்படின்னா நீளம் × அகலம். ஓகேவா, நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நீளத்தினுடைய அந்த அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் மீட்டர் தான் வரும். அகலத்தை வந்து நம்ம கன்வெர்ட் அகலத்துக்கும் நம்ம வந்து மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரப்பளவினுடைய எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, பருமன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி அலகு. ஓகேவா,
இப்போ நீளங்களை அளப்பதன் மூலம் பருமனை என்ன பண்ணலாம் அப்படின்னா அளவிட முடியும். பாருங்கள், அப்போ பருமன் அப்படின்னா இங்கே லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா லென்த்து அது வந்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், அப்போ கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், குறிக்கலாம். ஓகேவா? அப்போது அடுத்து பாருங்கள், திரவத்தின் பருமன் பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது. எதில் அளவிடப்படுகிறதுன்னு கேட்பாங்க. லிட்டரில் அளவிடப்படுகிறது. மனித உடலில் ரத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது பாக்ஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 5 to 6 லிட்டர் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 4 to 5 லிட்டர் இருக்கும். ஓகேவா? 1 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்து கொள்கிறது அதுவே அதனுடைய பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து நான் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அப்போ அந்த பொருள் வந்து எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதோ அதுதான் அதனுடைய பருமன் அப்படின்றத இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு மில்லிமீட்டர் ஈக்குவல் டு எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அல்லது கன சென்டிமீட்டருக்கு வந்து சமம். திடப்பொருட்களின் பருமன் எஸ்ஐ அலகு முறையில் கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். ஓகேவா? திடப்பொருட்களினுடைய பருமன் இருக்கு இல்லையா, அதோடைய எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், திரவங்களும் வாயுக்களும் பொதுவாக எதால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. லிட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அளவிடுவாங்க. அடுத்து 1 மில்லிமீட்டர் கியூப் அப்படின்றது ஒரு மைக்ரோ லிட்டருக்கு சமமாக, ஒரு மைக்ரோ லிட்டர். ஒரு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஒரு மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். ஒரு மீட்டர் கியூப் அப்படின்றது ஒரு கிலோமீட்டர். ஓகேவா? ஒரு கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? பூமியினுடைய பரப்பில் எடை என்பது வந்து பார்த்திங்கன்னா நிறைக்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? இப்போது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 6ல் 1 பங்கு. ஓகேவா? பூமியும் நிலவும் ஒப்பிடும்போது பூமியினுடைய 6ல் 1 பங்கு தான் நிலவு வந்து ஈர்ப்பு விசையை பெற்றிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் பூமியில் இருந்தாலும் சரி, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிலாவில் இருந்தாலும் சரி, வேறு எங்கே இருந்தாலும் சரி. ஓகேவா? நிறை அப்படின்றது மாறுபடாது. ஆனால் எடை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி குறையும். காரணம் என்ன அப்படின்னா எடை அப்படின்றது புவியீர்ப்பு விசையை சார்ந்தது. ஓகேவா? ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையும் என்ன பண்ணிப்பாங்க அதுனா அதில் கணக்கு எடுத்துப்பாங்க. அப்போ அடுத்து பாருங்கள், நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல 6ல் 1 மடங்கு. ஓகேவா? எனவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 6ல் 1 பங்காகும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நிறைன்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குட்டி குட்டி துகள்கள் இருக்கு இல்லையா, அவங்க பொதுவாக அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருளை தான், அதாவது இந்த நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எடை என்பது நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. இப்போ நிறை இருக்குது அப்படின்னா நிறை மேலே கீழேருந்து ஒரு புவியீர்ப்பு விசை செயல்படும். ஓகேவா? அந்த புவியீர்ப்பு விசை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எடையை தீர்மானிக்கக்கூடியது. மிகப்பெரிய அளவிலான எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் என்ற அளவுகளால் நம்ம குறிப்பிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 100 மில்லிகிராம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 1 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1000 கிராம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி. 1000 கேஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டன்னு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மின்னணு தராசை பயன்படுத்தி வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடலாம். அப்போ வேதிப்பொருட்களின் எடையை எதை வச்சு மிக துல்லியமாக அளவிடலாம் அப்படின்னா மின்னணு தராசை பயன்படுத்தி. முற்காலத்தில் மக்கள் நேரத்தை கணக்கிட அவங்க என்னென்ன கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சூரிய கடிகாரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மணல் கடிகாரம். நவீன காலத்தில் நேரத்தை கணக்கிட மின்னணு கடிகாரம் மற்றும் நிறுத்து கடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. தானியங்கு வாகனங்களை கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படக்கூடிய கருவி வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மெட்ரிக் முறை அல்லது திட்ட அலகுகள் 1790ல் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அப்படின்றது 1790ல் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டறியப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய அளவுகோல்கள் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம். அப்போ எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸ். ஓகேவா? பிரான்ஸோடைய தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
இப்போ இந்த எடைகள் மற்றும் அளவீடுகள் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையின் ஒரு படித்தர மீட்டர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1 kg என்பது பிரான்சில் உள்ள செவரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினுடைய உலோகத்தண்டினுடைய நிறைக்கு சமம். ஓகேவா? திட திரவ மற்றும் ஒழுங்கான பொருட்களின் பருமனை அளந்தறிய நேரடி அளவீடு முறை பயன்படுகிறது. அப்போ நேரடி அளவீடு முறை எதுக்கு பயன்படுது? திட திரவ மற்றும் ஒழுங்கான பொருட்களுடைய பருமனை அளந்தறிகிறதுக்கு. ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை அளந்தறிய நீர் இடப்பெயர்ச்சி முறையை வந்து பயன்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, விசையும் இயக்கமும். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். காலத்தை பொறுத்து தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்றுகிறது என கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பாட்டா வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது, பொருட்களின் மீது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணங்களால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல், அதுதான் விசைன்னு சொல்லுவோம். தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்பது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா விசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றம் அடைகிறது. அப்போ பாருங்கள், இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருளின் மீது நான் ஒரு விசையை செலுத்துகிறேன். அப்படி செலுத்தப்படும் போது அந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா நார்மலாக இப்போது 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு நகருது. அப்போ பொருளின் வேகம் வந்து இங்கே அதிகரிக்கிறது. அதே மாதிரி அதனுடைய திசையை மாற்றலாம். இப்போ இந்த வண்டி வந்து நேராக போயிட்டுருக்கு, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா அந்த என்ன பண்ணலாம், அதோடைய திசையிலையும் மாற்றம் ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு பொருளின் மீது விசை வந்து செயல்படுத்தப்படுவது என்ன மாதிரிலாம் செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய வேகத்தை கூட்டுகிறது, அதே மாதிரி அதனுடைய திசையை மாற்றமடைய செய்கிறது. அடுத்து பாருங்கள், விசை பொருளின் வடிவத்தினை மாற்றுகிறது. விசை வந்து பொருளின் வடிவத்தினை வந்து மாற்றுகிறது. விசை பொருளினுடைய அளவினை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுகிறது. ஓகேவா? அடுத்தது, விசையானது பொருட்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது. அப்போ விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது, பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது. தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கால்பந்து உதைத்தல். ஓகேவா? தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு காந்தம் இரும்பை கவர்தல். காந்தம் வந்து இரும்பை கவர்தல் வந்து தொடா விசை. தொடு விசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்பந்து உதைத்தல். இயக்கத்தின் வகைகள். இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப்பாக பிரிச்சிடலாம். ஒன்று சுழற்சி இயக்கம், இன்னொன்று வட்டப்பாதை இயக்கம், இன்னொன்று நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம். இப்போ சுழற்சி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டு வருது. வட்டப்பாதை இயக்கம் ஓகேவா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். நேர்கோட்டு இயக்கம் வந்து நேராக போகிறது, அலைவு இயக்கம் வந்து இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்றது பார்க்கலாம். நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டு பாதையில் செல்லும் மனிதன், தானே கீழே விழும் பொருள். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், வளைவு பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பந்து வீசுதல். ஓகேவா? அந்த பந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இங்கேருந்து வீசும்போது இப்படி வந்து இப்படி வருது. வட்டப்பாதை இயக்கம், கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல். ஓகேவா? கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் வட்டப்பாதை இயக்கம். தச்சுவச்ச இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பரம். அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈயின் இயக்கம். மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நம்ம இயக்கத்தினை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரன், மரத்திலிருந்து தானாக விழக்கூடிய தேங்காய், சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் சூழ்ச்சியின் இயக்கம், மருத்துவரின் ஊசியில் உள்ள பிஸ்டனின் இயக்கம். இதெல்லாம் நேர்கோட்டு பாதை இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம், கொசு மற்றும் ஈக்களின் இயக்கம், கூட்டம் மிகுந்த கடைத்தெருவில் மக்கள் செல்லுதல். இதெல்லாம் ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம்.
இது எதில் வரும் அப்படின்னா இந்த ஒழுங்கற்ற இயக்கத்தில் வரும். ஓகேவா? கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு இதய துடிப்பு மற்றும் நம்மை சுற்றியுள்ள நிலவின் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சல் ஆடும் குழந்தை, யானை தனது காதுகளை அசைத்தல், ரம்பத்தால் மகத்தை அகற்றுதல், நாய்வாலினை ஆட்டுதல், காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம், குதிக்கும் பந்தின் இயக்கம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கடிகார முட்களின் இயக்கம், வட்ட வடிவ தடகளை பாதையில் ஓட்டப்பந்தய வீரர்களின் இயக்கம், சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம். அடுத்து பாருங்கள் வளைவு பாதை இயக்கம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல், வளைவு பாதையில் செல்லும் கல்லின் இயக்கம். தற்சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா பம்பரம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்களை நாம் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கரெக்டாக அது பர்ஃபெக்டாக நடக்குது அப்படின்னா அதை கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், கால ஒழுங்கு இயக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புவியை சுற்றியுள்ள நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும். அடுத்து பாருங்கள், அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இது பாருங்கள், அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். இப்போது இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு துணி ஊஞ்சல் கட்டி இப்போ இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி போயிட்டு வருவோம்னா இது பேர் என்ன அப்படின்னா அலைவு இயக்கம். ஓகேவா? இந்த அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி போயிட்டு வரும். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வண்டியில் போகிறேன் அப்படின்னா அது 40 ஸ்பீட்லேயே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸ்பீடும் மாறாது, என்னுடைய திசையும் மாறாது. அப்போ போகிறேன் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட கால ஒழுங்கில் போயிட்டுருக்கேன். அப்போ அது வந்து நேர்கோட்டு இயக்கம். ஓகேவா? அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கம் காணப்படாது. அடுத்து பாருங்கள், ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் வந்து அலைவு இயக்கம். சராசரி வேகம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைமு, கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அலகு மீட்டர் பர் செகண்ட். ஒரு பொருள் பயணம் செய்த வேகமும் அப்பொருள் அப்பயணத்திற்காக எடுத்துக்கொண்ட காலமும் நமக்கு தெரியுமானால் நம்மால் அப்பொருளின் கடந்த தொலைவை வந்து கணக்கிடலாம். ஓகேவா? நம்ம ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் கலந்துருக்கும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டைமில் கடந்திருக்கும், இது தெரிஞ்சுது அப்படின்னா அப்பொருளை கடந்த தொலைவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கணக்கிடலாம். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 9.58 செகண்ட்ஸில் கடந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உலக சாதனை புரிஞ்சிருப்பார். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடக்கூடியது வந்து சிறுத்தை, சராசரியாக 112 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு. கூட்டு இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு சைக்கிள். ஓகேவா? இப்போ நம்ம பெடல் போடுறோம் அப்படின்னா அது ஒரு சுயேட்சை இயக்கமாக இருக்கும். ஓகேவா? நம்ம சைக்கிளில் போடுறது ஒரு நேர்கோட்டு இயக்கம். அதில் சுற்றக்கூடிய அந்த வீல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டப்பாதை இயக்கத்தில் சுற்றுது. இப்போ இது எல்லாம் கூட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சைக்கிள். தையல் ஊசியினுடைய இயக்கம் நேர்கோட்டு இயக்கம், தையல் சக்கரத்தின் இயக்கம் வந்து தற்சுழற்சி இயக்கம், தையல் மிதிப்பானின் இயக்கம் வந்து அலைவு இயக்கம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ரொபாட்டா என்ற செக்கோசியா வார்த்தையிலிருந்து ரொபாட் என்ற வார்த்தை பெறப்பட்டது. அப்போ ரொபாட் என்ற வார்த்தை ரொபாட்டா என்ற செக்கோஸ்லியா என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரொபாட் என்பதன் பொருள் வந்து உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ஓகேவா? அடிமை. ஓகேவா? உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரோபோட்டுகளை பற்றி படிக்கும் அறிவியல் வந்து ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோபோட்டின் கண் மற்றும் காதுகளாக இருப்பவை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மின்னணு உணர்விகள். அடுத்து பாருங்கள், வெப்பம். அடுத்த லெசன் வந்திருக்கும். இரு பரப்பு ஒன்றோடு ஒன்று உராயும் போது வெப்பம் வெளிப்படும். ஓகேவா? அடுத்து மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியே பாயும் போது என்ன உருவாகிறது அப்படின்னா வெப்ப ஆற்றல் வந்து உருவாகிறது.
வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெப்பம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கா, அந்த பாத்திரத்தில் கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விறகு வச்சு இங்கே ஒரு வெப்பத்தை கொண்டு வரேன். அதாவது வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலை. அதாவது இங்கே நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாத்திரத்தில் இந்த நீரை அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் டெம்பரேச்சரை ஏற்றுறேன், வெப்பத்தை வந்து ஏற்றுறேன். அப்போ வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறை வேகமாக இயங்க வைக்கக்கூடியது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிர்வடைய ஆரம்பிக்கும். அந்த அதிர்வு மூலம் தான் அங்கே என்ன அப்படின்னா வெப்பம் அப்படின்றது உருவாகும். அடுத்து பாருங்க, வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். ஓகேவா, நம்ம எப்படி மின்சாரத்தை ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வெப்பமும் ஒரு வகை ஆற்றல். அப்போ வெப்பம் ஒரு வகை ஆற்றல் அப்படின்னும் போது இது ஒரு பொருள் அல்லது இது வந்து ஒரு பொருள் கிடையாது, அது வெறும் ஆற்றல் தான். மற்றும் இது வந்து இடத்த வந்து ஆக்கிரமிக்காது. ஏன் அப்படின்னா அது ஒரு பொருளாக இருந்தால் ஆக்கிரமிக்கும், அதுதான் ஒரு ஆற்றல் ஆச்சு, அது என்ன பண்ணாது, இடத்த ஆக்கிரமிக்காது. அப்போ பாருங்கள், வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா ஜூல். வெப்பநிலைன்னு கிடையாது, வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு, அதை நம்ம பார்ப்போம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அலக பயன்படுகிறது. வெப்பநிலை ஓகேவா, மேலே வெப்பம் பார்த்தோம், அடுத்தது வெப்பநிலை. வெப்பநிலையை துல்லியமாக கணக்கிட உதவும் கருவி வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை மானி. அடுத்து பாருங்கள், இப்போ வெப்பநிலைனா என்னென்னு பார்க்கும். ஒரு பொருள் எந்த அளவுக்கு வெப்பமாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ உள்ளது என்பதை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை அப்படின்றது பெயர். ஓகேவா, வெப்பநிலை அப்படின்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் வெப்பநிலை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா கெல்வின். ஓகேவா, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல், ஏன்னா அது ஒரு ஆற்றல். அப்போ வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்க்கும்போது அது கெல்வின். வெப்பநிலையின் மற்றொரு அலகு செல்சியஸ், ஃபாரனைட்டு. இந்த செல்சியஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சென்டிகிரேட் அப்படின்னு கூட அழைக்கலாம். கொதிநிலை. ஓகேவா, கொதிநிலையில் உள்ள நீரை மேலும் வெப்பப்படுத்தும் போது அந்த நீரானது தொடர்ந்து வெப்பத்தை உள்வாங்கினாலும் அதன் வெப்பநிலை உயராது. ஏன் அப்படின்னா நீரினுடைய உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ். அப்போ நீருக்குன்னு ஒரு கொதிநிலை இருக்குது, அந்த கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் எவ்வளோ தான் வந்து வெப்பப்படுத்தினாலும் சரி அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெப்பத்தை உள்வாங்கினாலும் அதோடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா உயராது. அந்த 100 டிகிரியில் கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வெப்பம் கொடுத்தாலும் அது உள்வாங்கிக்கும், ஆனால் வெப்பநிலை வந்து ஏறாது. அடுத்து பாருங்கள், எந்த வெப்பநிலையில் நீர் கொதிக்க துவங்கி வெப்பநிலை நிலையாக இருக்கிறதோ அந்த வெப்பநிலைக்கு நீரின் கொதிநிலை அப்படின்னு பெயர். இப்போ நீரினுடைய கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்போ அறை அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ரூம். ஓகேவா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை வந்து 30 டிகிரி செல்சியஸ். இப்போ சாதாரண மனுஷன் நம்மளே எடுத்துக்கிட்டால் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ அறை வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரினுடைய உறைநிலை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அப்போ பாருங்கள், வரலாற்றில் ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922 காற்றின் வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸாக கணக்கிடப்பட்டிருக்கு. இப்போ அதிகப்படியான வெப்பநிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் அந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை எங்கே இருக்குது அப்படின்னா அண்டார்டிகா கண்டத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா தோராயமாக 89 டிகிரி. ஓகேவா, -89 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்கள், நமது உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். அப்போது காற்று இருக்கு இல்லையா, இப்போ காற்றினுடைய வெப்பநிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். அப்போது நம்ம உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 37 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போகும்போது, அதாவது 15 டிகிரி செல்சியஸ்லையோ அல்லது 20 டிகிரி செல்சியஸ்லோ இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா உடல் குளிர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபீல் ஆகும். பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வெப்பமும் சரி வெப்பநிலையும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு. வெப்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இயக்க ஆற்றலை ஏற்படுத்தும். ஓகேவா, அந்த மூலக்கூறு என்ன பண்ணோம் அப்படின்னா நகர ஆரம்பிக்கும். அப்போ நகருது அப்படின்னா அங்கே ஒரு இயக்கம் அப்படின்றது உருவாது.
அப்போ அந்த இயக்கத்தால் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே ஒரு ஆற்றல் உருவாகுது. ஏன் அப்படின்னா இப்போ மூலக்கூறுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நீர் எடுத்துப்போம். நீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதோடைய கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இப்போது இந்த கொதிநிலை இருக்கு இல்லையா, 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த மூலக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி அடைகிறது தெரியும். சின்ன பபுள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். அப்போது 100 டிகிரி செல்சியஸில் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் வந்து இயங்க ஆரம்பிக்குது. இப்படி இயங்கிறதுனால அந்த பொருள் என்ன பண்ணப்படுது அப்படின்னா வெப்பப்படுத்தப்படுது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வெப்பநிலை அப்படின்றது மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அது இயங்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது பாருங்கள். அந்த ஆற்றலில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலக்கூறுகள் இயங்குது அப்படின்ற சராசரியை குறிக்கிறது. ஓகேவா? அப்போ மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிக்கிறதா இங்கே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பம் அப்படின்றது அந்த மூலக்கூறுகள் இடப்பெயர்ச்சி அடைந்து எவ்வாறு அந்த இயக்க ஆற்றலை வந்து கொடுக்குது அப்படின்றது. ஓகேவா? பொருளில் உள்ள மூலக்கூறுகளுடைய மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடுறது வெப்பம். அப்போ வெப்பம் அதுக்கப்புறம் வெப்பநிலை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பத்தினுடைய அலகு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வெப்பம் அப்படின்றது ஒரு ஆற்றல். வெப்பம் அப்படின்றது ஒரு ஆற்றல். பொதுவாக நம்ம ஆற்றலின் அலகு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜூல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ வெப்பம் ஒரு ஆற்றல் அப்படின்றதுனால அதோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஜூல். இதுவே நீங்கள் வெப்பநிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். ஓகேவா? இப்போ இது ரெண்டுடைய அந்த அலகும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு. ஏன் அப்படின்னா வெப்பமும் வெப்பநிலையும் இங்கே வேறு வேறு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் அல்லது செல்சியஸ் ஓகேவா உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்துடைய அளவு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 1 கலோரி. இது ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 1 கலோரி அப்படின்னா 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் அல்லது செல்சியஸ். ஓகேவா? செல்சியஸை தான் இங்கே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்ம சென்டிகிரேட்னு சொல்லலாம், அப்படின்னா செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படக்கூடிய வெப்ப அளவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா 1 கலோரி அப்படின்னு சொல்கிறோம். தேநீர் கோப்பையை அதிக வெப்ப ஆற்றலை இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 2 பகுதி வந்து எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீ கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த டீ கிளாஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குளம். இப்போது இந்த தேநீர் கோப்பையில் அதிக வெப்பம் இருக்கா அல்லது குளத்தில் வந்து அதிக வெப்ப ஆற்றலை உள்ளடக்கி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த டீ கிளாஸ் தொடும்போது உடனே அது அதிக வெப்பத்தில் இருக்கும். அந்த வெப்பம் நமக்கு வந்து பரவுறது தெரியும். ஆனால் இங்கே எப்படி கணக்கிடணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், இப்போ நீங்கள் தேநீர் கோப்பையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது அதோடைய இயக்க ஆற்றல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறைவு. அந்த இயக்க ஆற்றல் அப்போ அந்த அளவுக்கான என்ன பண்ணுவோம் வெப்பத்தை தான் கொடுப்போம். இதே குளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நீர் மூலக்கூறுகள் அதிகம். அந்த மூலக்கூறுகள் அதிகப்படியான இயக்க ஆற்றலை வந்து கொடுக்கும். அதனால் வெப்பம் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போது தேநீர் கோப்பையில் அதிக வெப்ப ஆற்றல் இருக்கா அல்லது குளத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா குளத்தில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா குளத்தில் அதிகப்படியான மூலக்கூறுகள் இருக்குது. அந்த அதிகப்படியான மூலக்கூறுகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதிர்வடைய ஆரம்பித்து அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கும். ஆனால் தேநீர் கோப்பையில் குறைவான மூலக்கூறுகள் தான் இருக்கும். அப்போ அந்த மூலக்கூறுகள் இயங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வெப்ப ஆற்றல் அப்படின்றது உருவாகும். அடுத்து பாருங்கள், வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிப்பது எது அப்படின்னா வெப்பநிலை. வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிப்பது எது அப்படின்னா வெப்பநிலை தான் நிர்ணயிக்கும். அடுத்து பாருங்கள், நீர் பாயும் திசையை தீர்மானிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீரினுடைய மட்டம். அப்போ இங்கே பாருங்கள், வெப்பநிலை அதாவது வெப்பம் அப்படின்றது ஒரு ஆற்றல் அப்படின்றது தெரியும். அதை கணக்கிடுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிக வெப்பமுள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பமுள்ள ஒரு பொருளுக்கு வந்து வெப்பம் கடத்தப்படும். அப்போ அதிக வெப்பமுள்ள ஒரு பொருள் இருந்தால் குறைவான வெப்பமுள்ள ஒரு பொருளுக்கு வெப்பநிலை வந்து கடத்தப்படுது. அதே மாதிரி தான் நீர் பாயும் திசையை தீர்மானிப்பது நீர் மட்டம். ஓகேவா? அடுத்து பாருங்கள்,
ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை இரண்டும் என்ன தொடர்பில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. வெப்ப தொடர்பில் இருக்குது. அடுத்து பாருங்க, இரு பொருட்கள் வெப்ப சமநிலையில் உள்ளபோது ஒன்றின் வெப்பநிலை மற்றொன்றை பாதிப்பதில்லை. ஏன் அப்படின்னா இங்கே ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமமான வெப்பநிலையில் இருக்குது. இப்போ இதுவும் 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும், இதுவும் 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இங்கே வெப்பம் அப்படின்றது பரவாது, சமநிலையில் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், வெப்பநிலை அதிகம் உள்ள ஒரு பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான ஒரு பொருளுக்கு வெப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா தாவும். அடுத்து பாருங்கள், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையும், அதே குளிர்விக்கும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சுருங்கும். ஓகேவா? இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ தண்டவாளம்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு இடைவெளி விட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது வெப்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா விரிவடையும், இதே குளிர்காலத்தில் வந்து சுருங்கும். இதனால் என்ன ஏற்படலாம் அப்படின்னா அது உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தண்டவாளம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்ன இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருப்பாங்க. அப்போ பாருங்கள், அப்போ வெப்பத்தால் என்னென்னலாம் ஏற்படுது அப்படின்னா வெப்பநிலையை அதிகரித்தா ஒரு பொருள் விரிவடையும், வெப்பநிலையை குறைச்சா அது சுருங்கும். அதே மாதிரி பொருளின் நீளம், பரப்பு, கன அளவில் ஏற்படும் மாற்றமானது வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தது. ஓகேவா? இப்போ வெப்பநிலை அதிகரிச்சதுன்னா அந்த பொருளுடைய நீளம், பரப்பளவு, கன அளவு இதெல்லாம் என்ன பண்ணும்? அதிகரிக்கும். பாருங்கள், வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு நீள் விரிவும், வெப்பத்தினால் பொருளின் பருமனில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரும விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளால் ஆனவை. ஓகேவா? நம்ம எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அணு இருக்கும், அணுவால் கட்டமைக்கப்பட்டது தான் மூலக்கூறு. ஓகேவா? இப்போ குட்டி குட்டியாக அணுக்கள், இந்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மூலக்கூறு. இங்கே பாருங்கள், இப்போது H2O. ஓகேவா? நீரை ஒரு மூலக்கூறுன்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா இதில் 2 ஹைட்ரஜன் அணு, ஒரு ஆக்சிஜன் அணு இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 3 அணுக்கள் சேர்ந்ததை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலக்கூறு. அப்போ பாருங்கள், எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளால் ஆனவை. பொருட்களில் உள்ள மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம வெறுங்கண்ணால் அதை பார்க்க முடியாது. அடுத்து பாருங்கள், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளின் அதிர்வும் இயக்கமும் என்ன பண்ணுது? அதிகரிக்குது. பொருளை வெப்பப்படுத்துவதால் அப்பொருட்களின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இப்போ 100 மூலக்கூறு தான் இருக்குது அப்படின்னா அந்த 100 தான் இருக்கும் நீங்கள் வெப்பப்படுத்தினாலும் சரி. ஓகேவா? அப்போது அதோடைய நிறையிலையும் மாற்றம் ஏற்படாது, அதோடைய எடையும் என்ன பண்ணாது? மாறாது. அடுத்து பாருங்கள், வெப்பத்தினால் மூலக்கூறுகளில் அதிர்வு அல்லது இயக்கம் அதிகரிப்பதால் அவற்றுக்கிடையே இடைவெளி அதிகரிக்கிறது. இதனால் பொருட்கள் வந்து விரிவடையும். இப்போது இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்குங்க இந்த மூலக்கூறுகள். இப்போ வெப்பப்படுத்தும் போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிர்வடைய ஆரம்பித்து அதுக்கு இடையில கேப் உருவாகும். அப்போ இந்த இடம் என்ன பண்ணுது அப்படின்னா விரிவடைய ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வெப்ப விரிவின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்தல். இப்போ தேர்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய சக்கரம் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மரக்கட்டையால் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து இரும்பு. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரும்பை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹீட் படுத்தி அதில் பொருத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதை குளிர் வச்சோடனே அந்த மரத்தில் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பொருந்திக்கும். அப்போது அதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் கடையாணி, இதில் அது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், கண்ணாடி வெப்பத்தை அரிதாக கடத்தும் பொருள். ஓகேவா? அதாவது அரிதாக தான். ஓகேவா? இப்போ நம்ம சில்வர் மாதிரியோ நம்ம இரும்பு மாதிரியோலாம் அது வெப்பத்தை கடத்தாது, அரிதிர் கடத்தி. அடுத்து பாருங்கள், சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போரோசிலிகேட். ஓகேவா? பைரெக்ஸ் கண்ணாடி, ஃபைரெக்ஸ் கண்ணாடி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்கள், எரிவாயு அடுப்பு, மின்சார அடுப்பு. இந்த 2 அடுப்பும் ஒரே நேரத்தை ஒரு பொருளை கொதிக்க வைக்குது. இப்போ பாருங்கள், எரிவாயு அடுப்பு 1 லிட்டர் தண்ணியை 5 மினிட்ஸில் கொதிக்க வைக்குது. மின்சார அடுப்பு 1 லிட்டர் தண்ணியை 5 மினிட்ஸில் கொதிக்க வைக்குது. ஒரே நேரத்தில் ஒரு பொருளை கொதிக்க வைக்கிறது. எது அதிக வெப்பத்தை தரும் அப்படின்னு கேட்குறாங்க. எரிவாயு அடுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பத்தை தரும். நமது முதன்மையான வெப்ப ஆற்றல் மூலம் எதுனா சூரியன். அடுத்து பாருங்கள், மின்னியல்.
தமிழகத்தின் நெய்வேலியில் அதிக அளவு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. பழுப்பு நிலக்கரி. ஓகேவா, என்எல்சி. தமிழ்நாட்டின் முக்கிய மின் நிலையங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெய்வேலியில் இருக்கிறது வந்து அனல் மின் நிலையம். எந்த டிஸ்ட்ரிக்ட்னா கடலூர். எண்ணூர் அனல் மின் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது. மேட்டூரில் இருக்கிறது வந்து நீர் மின் நிலையம் சேலம் டிஸ்ட்ரிக்கு. பாபநாசத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்மின் நிலையம் நெல்லை மாவட்டம். கல்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம். கூடங்குளம் வந்து அணுமின் நிலையம் நெல்லை மாவட்டம். ஆரல்வாய் மொழி வந்து பார்த்திங்கன்னா காற்றாலை, அது வந்து கன்னியாகுமரி மாவட்டம். கயத்தாறு வந்து காற்றாலை இருக்குது நெல்லை மாவட்டம். அடுத்து பாருங்கள் அனல் மின் நிலையம். ஓகேவா, இங்கே எப்படி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா இங்கே வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அனல் மின் நிலையத்தில் வந்து வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. நீர்மின் நிலையம். நீர்மின் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகேவா, நீர்மின் நிலையத்தில் வந்து இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டர்பைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீர் வந்து நகர்ந்து வந்து இது மேலே கொட்டணும், அதாவது இயக்க ஆற்றல் இந்த இடத்துல. ஓகேவா, அந்த இயக்க ஆற்றல் இந்த டர்பன் சுற்றினதுக்கப்புறம் மின்னாற்றலாக இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கும். அடுத்து பாருங்கள் நீர்மின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக காலம் இயங்கக்கூடியது ரொம்ப சிக்கனமானவை. அணுமின் நிலையம் ரொம்ப முக்கியம். இதில் என்ன மாதிரியான ஆற்றல் வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாக மாறும். அந்த இயக்க ஆற்றல் பின்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா மின்னாற்றலாக மாறும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் காற்றாலை நிலையம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலம். இது அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. முதன்மை மின்கலம் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களால் சார்ஜ் பண்ண முடியாது. முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மை. துணை மின்கலம். துணை மின்கலம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது. நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா கனரக வாகனங்கள், மகிழுந்து, பேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைபேசியில், மடிக்கணினியில், அவசர கால விளக்குகள், வாகனங்களில். மின்கல அடுக்கு. பல மின்கலன்களுடைய தொகுப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஒரு சுற்றில் பாயும் மின்னூட்டமே மின்னோட்டம் அல்லது மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எதுனா ஹீல் மீன். அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் ஓகேவா மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எதுன்னு கேட்பாங்க. அம்மீட்டர். ஓகேவா, இந்த அம்மீட்டர் எப்பவுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். ஓகேவா, பக்க இணைப்பில் இணைக்க முடியாது, தொடர் இணைப்பில் தான் இணைக்கலாம். மின்கடத்திக்கு எடுத்துக்காட்டு தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர், புவி. அறுதிர் கடத்தி, அதாவது மின்கடத்தா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோனைட். மின்விளக்கை கண்டுபிடித்தவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். எளிய மின் சுற்று எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு மின்கலன், அதாவது ஒரு பேட்டரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ, சாவி இருக்கும். ஆக்சுவலி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான். ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு கீன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பல்ப். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இணைப்பு கம்பி. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு எளிய மின் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பாரடே, மைக்கேல் பாரடே பற்றி பார்ப்போம். டைனமோவை கண்டறிந்தவர் யாருன்னா மைக்கேல் பாரடே. மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யாருன்னா மைக்கேல் பாரடே. ஓகேவா, அடுத்து முக்கியமான லெசனு காந்தவியல். இயற்கை காந்தத்தை கண்டறிந்தவர் யாருன்னா மேக்னஸ் அப்படின்றவர். காந்தத்தன்மையுடைய தாது எது அப்படின்னா மேக்னடைட். இயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு மேக்னடைட். காந்தங்கள் திசையினை அறிய பயன்படுவதால் அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வழிகாட்டும் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள். ஓகேவா, இப்போது செயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து சட்டகாந்தம், லாடகாந்தம், வளையகாந்தம், காந்த ஊசி. இது எல்லாமே செயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு. காந்தத்தோடைய வடிவம் பார்த்திங்கன்னா நீள்கோள வடிவத்தில் இருக்குது, உருளை வடிவத்தில் இருக்குது, வட்ட வடிவத்தில் இருக்குது. ஓகேவா, காந்தத்தன்மை உள்ள பொருள் எது அப்படின்னா இரும்பு, கோபால்டு, நிக்கல். காந்தத்தன்மையற்ற பொருள் வந்து காகிதம், நெகிழி.
காந்தத்தின் எந்த பகுதியில் இரும்பு தாது அதிகம் ஒட்டியுள்ளனவோ அப்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காந்தத்தின் துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காந்தத்தினுடைய துருவங்களில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா காந்தத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? காந்தத்தின் துருவங்கள் எப்பொழுதும் காந்தத்தின் ஈர்ப்பு விசை அதிகமுள்ள பகுதி. ஓகேவா? காந்த துருவங்கள்லாம் காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசை அதிகமுள்ள பகுதியை காந்த துருவங்கள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு காந்தத்தை நம்ம தொங்க விடுறோம் அப்படின்னா அது எப்பவுமே வடக்கு தெற்காக தான் போய் நிற்கும். ஓகேவா? அது எந்த திசையை காட்டும் அப்படின்னா வடக்கு தெற்கு திசையை தான் காட்டும். சீனர்கள் திசை காட்டும் கருவியை காந்தத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. காந்த திசை காட்டும் கருவி என்பது திசையறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டியாகும். காந்த திசை காட்டும் கருவி எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா விமானம், கப்பல், மலை ஏறுபவர்கள் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றை ஈர்க்கும். ஓகேவா? இதுவே ஒத்த துருவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விளக்கும். இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காந்த தொடர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காந்தம் வந்து எப்போல்லாம் பாதிப்படையும்? ஓகேவா? கைபேசி, குறுந்தகடி, கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்தத்தன்மையை இயக்கும் பொருளும் பாதிப்படையும். ஓகேவா? காந்தம் எப்போது தனது காந்தத்தன்மை இயக்கும்னா வெப்பப்படுத்தும் போது, கீழே போடும்போது, சுத்தியால் தட்டும்போது. காந்தங்கள் விலக்கு விசையை கொண்டு நம் காந்த பொருட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா தூக்கி நிறுத்தலாம். மின்காந்த தொடர் வண்டியில் என்ன காந்தம் பயன்படுது அப்படின்னா மின்காந்தம் வந்து பயன்படும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிதக்கும் அல்லது பறக்கும் தொடர் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடர் வண்டி வந்து காந்தத்தின் ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசையை கொண்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இயங்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே மாதிரியான முனைகள் வந்து விலக்கும், வெவ்வேறு முனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுத்துவாங்க. சீனா, ஜப்பான், தென்கொரியா இந்த 3 நாடுகளும் மின்காந்த தொடர் வண்டியை பயணிகள் போக்குவரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து இதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. எந்தெந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, நாக்பூர் வழித்தடம், அதுக்கப்புறம் சென்னை, பெங்களூர், மைசூர் வழித்தடங்களில் அதிகபட்ச நடைமுறை வேகம் மின்காந்த அந்த தொடர் வண்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஜப்பான் வந்து ஹவருக்கு 320 கிலோமீட்டரில் வந்து இயக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய டார்கெட் வந்து 603 கிலோமீட்டர். சீனா 360 கிலோமீட்டர் ஹவருக்கு இயக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய டார்கெட் வந்து 501 கிலோமீட்டர். தென்கொரியா பொறுத்த வரைக்கும் 300 கிலோமீட்டர் பர் ஹவர், அவங்களுடைய டார்கெட் வந்து 421 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு உயர்த்தணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். மின்காந்தங்கள் ஓகேவா, மின்காந்த தொடர் வண்டியில் பயன்படுகிறது. இப்போ இந்த லெசன் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி கெமிஸ்ட்ரியில் வரும். நான் இருந்தாலும் இந்த இடத்துல கொடுத்துறேன். மனித உடலில் உள்ள நீரின் அளவு, ஒவ்வொரு பாகத்திலையும் எவ்வளோ நீர் இருக்குன்னு பார்த்தா சிறுநீரகத்தில் 83%, நிணநீரில் 94%, மூட்டுகளில் 83%, நுரையீரலில் 80%, தசைகள் 75% நீரை பெற்றுள்ளது. எலும்புகள் தான் இருக்கிறதுல ரொம்ப குறைவு 22, ரத்தம் வந்து 83, தோல் 64%, கல்லீரல் 68, மூளை 75, இதயம் வந்து பார்த்திங்கன்னா 79% நீர் வந்து பார்த்திங்கன்னா பெற்று இருக்குது. இயற்கையில் நீர் வந்து 3 நிலைகளில் இருக்கும். நமக்கு தெரியும், திரவம் அதாவது பனிக்கட்டி, திரவம் அதாவது நீர், வாயு வந்து பார்த்திங்கன்னா நீராவி. இந்த 3 நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. புவியினுடைய மொத்த பரப்பில் 4/3 பங்கு நீர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 1 பங்கு தான் நிலப்பரப்பு. புவியில் உள்ள மொத்த நீரில் 97% உப்பு நீர், 3% வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் வந்து இருக்குது. இப்போ இந்த 3% நன்னீரில் அதிகபட்சமாக படிவு பனியாறு 68.7%, நிலத்தடி நீர் 30.1%, மேற்பரப்பு நீர் 0.3%, மற்றவை வந்து 0.9. இப்போ மேற்பரப்பு நீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏரி, நதி, சதுப்பு நிலங்கள்லாம் அடங்கும். இதில் 87% ஏரிகள்லேயும் 2% நதிகள்லேயும் சதுப்பு நிலங்களில் 11% மேற்பரப்பு நீர் வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கு. நீரினுடைய இயல்பு பார்த்தோம் அப்படின்னா நீர் வந்து ஒளிபுகும் தன்மை கொண்டது. அதுக்கு எந்த ஒரு சுவையும் கிடையாது, மனமும் கிடையாது, நிறமற்றது. நீர் வந்து ஒரு வேதிப்பொருள் அப்படின்றது நமக்கு தெரியும். நீர் மூலக்கூறுடைய வாய்ப்பாடு H2O. ஓகேவா, 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்தது தான் நம்ம நீர் மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். நன்னீரில் உப்பின் அளவு 0.05%லேருந்து 1% வரைக்கும் இருக்கும். உவர்ப்பு நீரில் உப்பின் அளவு 3%. இதுவே கடல் நீரில் வந்து பார்த்திங்கன்னா 3%க்கும் அதிகமாக இருக்கும். இது கேட்பாங்க, கடல் நீரில் கரைந்துள்ள உப்புக்கள் என்னென்ன? NaCl ஓகேவா, சோடியம் குளோரைடு, MgCl மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு. இது 3மே கடல் நீரில் கரைந்துள்ள உப்புக்கள். அப்போ கடல் நீரில் கரைந்துள்ள உப்புக்கள் எது எதுன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது.
உலக நீர் தினம் மார்ச் 22. நீர் சுழற்சியினுடைய 3 நிலைகள். ஓகேவா, நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரப்பில் இருக்குது, அது ஆவியாகுது, ஆவியாகி மேகம் அதாவது ஆவி சுருங்குதல் நடைபெறும், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னா மழையாக பொழியுது. ஓகேவா, இந்த 3 நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நீர் சுழற்சி இருக்கும். நீர் சுழற்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ராலிக் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் சுழற்சி. தாவரங்களில் நீராவி போக்கு எதன் வழியாக நடைபெறுது அப்படின்னா இலைத்துளை வழியாக. ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் 10 பெரிய ஆறு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா இமயமலையில். நீரின் கன அளவை அளக்கக்கூடிய அலகு வந்து பார்த்தீங்கன்னா காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலன் அப்படின்னா 3.785 லிட்டர். ஓகேவா, நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவு, இப்போ நீர்த்தேக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நீரின் அளவை டிஎம்சி. ஓகேவா, 1000 மில்லியன் கியூபிக். ஓகேவா, அதாவது மில்லியன் கன அடி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலகால் வந்து அளப்பாங்க. அணைக்கட்டுகளிலிருந்து நீர் திறக்கப்படும் நீரின் அளவு என்னன்னு சொல்லுவாங்க கியூசக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வினாடிக்கு இவ்வளோ கன அடி திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கன அடி டிவைடட் பை வினாடியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கியூசக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி.